நம்ம இப்போ ஏர்போர்ட் என்ட்ரிக்குள்ளே போகிறோம். ஏர்போர்ட் ஏரோ வெஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் பாயிண்ட். டோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் நான் வந்து லோ பேலன்ஸ் வச்சுருக்கனால எனக்கு டோல் ஒர்க் ஆகாது. அதனால் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கியாச்சு, ஏர்போர்ட் டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம எக்ஸிட் ஆகும்போது நம்ம வந்து ட்ரிப் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் இது தேவைப்படாது. எக்ஸிட்டில் போகும்போது நம்ம ஓலாவோ ஊபரோ ரெட் டாக்ஸியோ ஃபாஸ்டாகோ எதில் எடுத்தாலும் நாங்கள் அந்த டோல் பூத்தில் போயிட்டு நம்ம ட்ரிப் ஐடியை காமிச்சோம்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு பூத் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பட் ரேப்பிடோவுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ரேப்பிடோவுக்கும் நம்ம யாத்திரைக்கும் வந்து ஏர்போர்ட்டில் டோல் பூத் கிடையாது. பேமெண்ட் பார்க்கிங் பண்ணிட்டு தான் போகணும். அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அதுதான். பட் ரெட் டாக்ஸி இதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இப்போ முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் வந்து ஆப்பில் வந்து 60 ரூபா தான் மினிமம் வச்சுருந்தாங்க. இப்போ ஊபர் ரேப்பிடோ கிடையாது, ஓலா ஊபர் ரெட் டாக்ஸி எல்லாம் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 150 மாற்றிட்டாங்க. கஸ்டமருக்கு வந்து பில் அதிகமாக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா கஸ்டமருக்கு பில் பண்ணுவாங்க. எங்களுக்கு வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 250 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். பாதிக்கு பாதி வந்து பார்க்கிங் போயிடுது. 145 ரூபா 150 ரூபா பார்க்கிங் போயிடுது. ஸோ அதனால் கஸ்டமர் வந்து ஏர்போர்ட்டில் வரவங்க எல்லாருமே வந்து ரேட் அதிகமாகிடுச்சின்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க. எங்ககிட்ட சொல்லி நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஆப்பில் தானே கேட்கணும். ஆப்பில் ஒர்க் பண்ணுற கால் சென்டரில் தான் கேட்கணும். ஏன்னு கேட்டால் அது வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம அந்த கேப் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. பழைய ரேட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் என்றைக்கு தான் நம்மளுக்கு விடிவு காலம் வரும்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம், எல்லாம் ஒன்று கூடுவோம்.